அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்மளே மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உணர்ச்சி ரீதியான துன்புறுத்தல். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்கள் பெரும்பாலும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான வழி என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த உணர்ச்சி ரீதியான துன்புறுத்தல் தான். இது என்ன உணர்ச்சி ரீதியான துன்புறுத்தல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீ வர வர ரொம்ப டாக்ஸிக் ஆகிட்ட அப்படின்னு அவங்ககிட்டே போய் சொல்கிறது, அவசரியான விஷம் அப்படின்னு அடுத்தவங்ககிட்ட போய் சொல்கிறது, உங்ககிட்ட இருந்தால் எனக்கு சந்தோஷமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறது, உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோ அன்றைக்கே நிம்மதி போயிடுச்சு, உன்னை என்னைக்கு நான் பார்த்தனோ அன்றைக்கே என்னோடய வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக ஒரு செகண்டில் நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவர்களுடைய வலி அப்படிங்கிறது மிக மிக பெரியது. அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி கையில் ஒரு அடி அடித்தா கூட அந்த வலி காணாமல் போயிடும். ஆனால் உணர்ச்சி ரீதியாக ஒரு மனசை துன்புறுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு வலியை கொடுக்கும் அப்படிங்கிறது நிறைய ஆண்கள் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதுமாதிரி இந்த டாக்ஸிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, அவள் விஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, இது எவ்வளோ பெரிய வழி தெரியுங்களா? எப்படி இந்த டாக்ஸிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளாரன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்கள் காதலிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க டாக்ஸிக்காக இருந்தாங்க. முத நீங்கள் அவங்கள பார்க்கும்போது அவங்க டாக்ஸிக்காக இருந்தாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க முத கூட்டிகிட்டு வரும்போது அவங்க டாக்ஸிக்காக இருந்தாங்க. ஆரம்பத்தில் அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசி சந்தோஷப்பட்டு இருப்பீங்களே, அப்போல்லாம் அவங்க டாக்ஸிக்காக இருந்தாங்க. அப்போ எந்த இடத்துல இது மாறிச்சு? டாக்ஸிக் நீங்கள் குற்றம் சொல்லிட்டே இருக்கிறீங்களே, அவள் சரியான விஷம்னு சொல்லி சொல்கிறீங்களே, உங்கள்கிட்ட இருந்தால் எனக்கு நிம்மதியாக இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்களே, அப்போ எந்த இடத்துல இது மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்க நண்பர்களே? அப்போ ஆரம்பத்தில் அவள் எல்லாமே சரியாக தான் இருந்தால், அப்போ நடுவில் ஏதோ விஷயம் மாறிடுச்சு அப்படின்னா என்ன விஷயம் மாறி இருக்கலாம் அப்படின்னு என்னைக்கா ஒரு நாள் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஒரு செடி ஒன்று இருக்குது, இந்த பக்கம் இருக்கிற செடி எடுத்து அப்படியே பிடுங்கி இந்த இடத்துல நீங்கள் வைக்கணும்னு முடிவு பண்ணி வைக்கிறீங்க. அந்த செடிக்கு பெருசாக நீங்கள் எஃபோர்ட்லாம் போட தேவையில்லை, அந்த செடி ரொம்ப சீக்கிரம் துளுத்து வந்துடும், ஏன்னா சின்ன செடியாக இருக்கிறதுனால. ஆனால் இதுவே 15-20 வருடங்கள் ஒரு மரம் வளர்ந்துருக்குது, அந்த மரத்தை எடுத்து அப்படி இந்த பக்கம் வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான எஃபோர்ட் நீங்கள் எடுக்கணும், அதுக்கான பொறுமை உங்கள்கிட்ட இருக்கணும், அதுக்கான நிதானம் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் இந்த மரத்தை நிதானமாக துளிர்த்து மறுபடியும் இந்த மரத்துக்கு நீங்கள் உயிர் கொடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அவசரப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த மரம் பட்டு போத்துன வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். பெண்களும் அந்த மாதிரி தான். ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து படித்து வேலைக்கு போய் 20 வருஷமோ 22 வருஷமோ ஒரு குடும்பத்தில் இருந்திருக்கிறாங்க. அவங்கள அப்படியே தூக்கிட்டு நம்ம இன்னொரு குடும்பத்தில் வைக்கிறோம், மனைவி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுத்து. அப்படி இருக்கும்போது இந்த வீடு அவங்களுக்கு புதுசு, உங்களுடைய உறவுகள் அவங்களுக்கு புதுசு, உங்களுடைய மனிதர்கள் அவங்களுக்கு புதுசு, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு புதுசு. அப்போ இந்த இடத்துல அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு தேவையான பொறுமை, இல்லை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு தேவையான பொறுமை உங்கள்கிட்ட இருக்கணும், அந்த நிதானம் உங்கள்கிட்ட இருக்கணும். அவள் இங்கே செட்டில் ஆகிறதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியணும். உங்களுக்கு மட்டும் கிடையாது, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெளிவாக புரியணும். அப்படி புரிஞ்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புரிய வச்சிங்க அப்படின்னா இந்த வீட்டோட அவங்க அடாப்ட் ஆவாங்க. ஏன்னா ஒரு மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த மனிதரோட வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப எளிதான விஷயமெல்லாம் கிடையவே கிடையாது. அது மிக மிக கடினமான விஷயம். ஆண்களுக்கு அது புரியறதே கிடையாது. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. இந்த பக்கத்து இந்த பக்கம் வரும்போது கம்ப்ளீட்டாக அவங்க ஷிஃப்ட் ஆகி வரும்போது இங்கே இருக்கும்போது வேறு விதமான மனிதர்கள், வேறு விதமான உணர்வுகள், வேறு விதமான பழக்க வழக்கங்கள். அப்போ இந்த பக்கம் வரும்போது டோட்டல் எல்லாமே வேறு. அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் எடுக்கும். அந்த டைமை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க கண்டிப்பாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கான முயற்சியை எடுப்பாங்க. அதை விட்டுட்டு இவ சரியாகவே பண்ணுறதே இல்லை, இவளை நான் வேறு மாதிரி நினச்சேன், இவள் வேறு மாதிரி இருக்கிறா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்க டாக்ஸிக் கிடையாது, நீங்கள் அவங்க டாக்ஸிக்காக மாற்றிட்டு இருக்கீங்கன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளே. அதாவது அவங்க ஒரு 6 மாதம் கழித்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, திருமணமான பிறகோ இல்லை காதலிக்க ஆரம்பிச்சதுக்கோ, நீ முன்ன மாதிரிலாம் எனக்கு டைம் ஒதுக்க மாட்டாங்கிற, முன்ன மாதிரி நீங்கள் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கிற, முன்ன மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு எமோஷனலான கனெக்டே இல்லையே, நம்ம 2 பேரும் அதிகமாக முன்னால் பேசிக்கவே மாட்டாங்கிறமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் இல்லை முன்னமாக நம்ம பேசுறதுல இல்லை, முன்னமாக நான் டைம் கொடுக்குறதில்ல, ஓகே நீங்கள் நான் சீக்கிரம் வந்துடுறேன், நம்ம என்ன வெளியில் போகலாம், சரி ஓகே நம்ம ஈவினிங் உட்காந்து பேசலாம், ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் உடனே கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியான இந்த டாக்ஸிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு சான்சஸே கிடையாது. ஆனால் இங்கே நடத்துறது எல்லாமே நீங்கள் தான். அவங்க ஒரு விஷயத்தை கேட்கும்போது அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்காம வேலையை பாருன்னு சொல்லிட்டு போகிறது நீங்கள் தான். உங்கள் அம்மாவோ உங்கள் அக்காவோ இந்த விஷயத்தை இப்படி பேசுகிறாங்க, கொஞ்சம் என்னன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண் உங்களை நம்பி வந்தவங்க. நீங்கள் போய் உங்கள் அம்மாட்ட அக்கட்டே அந்த விஷயத்தை கேட்கணும், இந்த மாதிரி நடந்துச்சாமே என்ன விஷயம்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண சொல்ல, நடுநிலைமையாக அவங்களுக்கு புரிய வைங்கன்னு சொல்கிறேன். நான் நம்மளை நம்பி வந்த ஒரு பெண்ணுக்கு நம்ம தான் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயமே உங்களுக்கு புரியல அப்படின்னா அவங்க கடைசியில் ஏதாவது ஒரு விஷயம் ரியாக்ட் பண்ணும்போது எப்படி நீங்கள் போய் டாக்ஸிக் அப்படின்னு சொல்கிறது என்ன நியாயம்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் தான் அவங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த டாக்ஸிக் அப்படிங்கிற வார்த்தை உண்மையாக இருந்தது அப்படின்னா அந்த வார்த்தையை நீங்கள் தான் அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி அவங்க நீங்கள் தான் மாற்றிட்டீங்க. அவங்க தானாலாம் மாறலை. அவங்க தெளிவாக ஒரு வாழ்க்கையை நம்பி, தெளிவாக ஒரு மனுஷனை நம்பி, தெளிவாக ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. போய் டாக்ஸிக்காக இருக்கணும், சண்டை போடணும்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும், எனக்கு இந்த வாழ்க்கையில் அன்பு கிடைக்கும், எனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும், எனக்கு இந்த பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வராங்க. அதெல்லாம் கிடைக்காத போது என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு ரியாக்ட் பண்ண தான் செய்வாங்க, ஏதோ ஒரு வெறுப்பு அவங்களுக்குள்ள வரதான் செய்யும், ஏதோ ஒரு பயமோ பதட்டமோ அவங்களுக்கு வரதான் செய்யும். அந்த பயமோ பதட்டமோ வரும்போது அதனோட வெளிப்பாடாக அவங்க ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு கோவம் வந்துடுது.
நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற, நீ ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற, நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற, நீ முன்ன மாதிரிலாம் கிடையாது, நான் இப்படிலாம் நினச்சிட்டு வரவே இல்லை, நீ இப்படி பண்ணி தெரிஞ்சால் உனக்கு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நீ இப்படிலாம் தெரிஞ்சதுன்னா நான் உனக்கு கூட சேர்த்து இருந்திருக்கவே மாட்டேன், நீ இப்படிலாம் இருப்பேன்னு தெரிஞ்சதுன்னா நான் உனக்கு காதலிச்சிருக்கவே மாட்டேன் இப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளால் கொஞ்சமாக கொள்ள ஆரம்பிச்சிடுறீங்க. எங்கே தப்பு இருக்குது, எங்கே அடிப்படையில் பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிறது புரிஞ்சிக்கவே முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க நண்பர்களே. நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு அந்த பெண் வரும்போது உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க அந்த பெண்கிட்ட, என் மகனை நான் ராஜா மாதிரி வளர்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டேன், நீயும் அதே மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அதே போல் அந்த பொண்ணோட வீட்லேயும் ராணி மாதிரி தானே பார்த்துருந்துருப்பாங்க, நல்லா தானே வளர்த்துருந்துருப்பாங்க, நல்லா தானே படிக்க வச்சுருந்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் அந்த மரியாதை வேணும் தானே, அவங்களுக்கும் அந்த கௌரவம் வேணும் தானே, அவங்களுக்கும் அந்த முக்கியத்துவமும் சந்தோஷம் பாதுகாப்பு வேணும் தானே. அதையெல்லாம் நீங்கள் உணர்ந்துக்கிட்டு அது சரிசமாக பங்கிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் அதை விட்டுட்டு ஒரு லீடர் ஃபாலோயர் மைண்ட் செட் நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நான் புருஷன், நீ வந்து சொல்கிறத கேட்கணும், நான் வந்து லீடர், நீ வந்து ஃபாலோயர், இங்கே நான் தான் கமெண்ட் பண்ணுவேன், நீ தான் வந்து இங்கே எல்லாத்தையும் கேட்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் நீ போயிட்டீங்கன்னா அந்த திருமணமாக இருக்கவே இருக்காது நண்பர்களே. கடைசியில் நீங்கள் சொல்கிற மாதிரி டாக்ஸிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்களே உயிர் கொடுத்த மாதிரி ஆயிரும். அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, நீங்களே தான் அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுத்த மாதிரி ஆயிரும். அதனால் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட எமோஷனலாக கனெக்ட் ஆகலை, ஏதோ விஷயம் நம்மளுக்கு டிஸ்கனெக்ட் ஆகுது, நான் உங்ககிட்ட எதிர்பார்த்த நெருக்கமோ இல்லை அன்போ கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது தயவு செஞ்சு அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து உட்காந்து பேசுங்க, அதுக்கான டைமை நீங்கள் கொடுங்க, அதுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுங்க, அவங்க கூட எமோஷனலாக கனெக்ட் ஆகிறதுக்கு பாருங்கள். அந்த மாதிரிலாம் நீங்கள் கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் அதை விட்டுட்டு நான் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன், ஆனால் நான் நினைக்கிற மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது எப்படி சாத்தியமாகும், அது எப்படி ஒரு குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வரும்? கடைசியில் வேண்டாம் வெறுப்பாக தான் அவங்களுக்குள்ள நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வெறும் பொம்மை மாதிரி தான் அந்த வீட்டில் இருப்பாங்க. அவங்களோட உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே கொஞ்சமாக நீங்கள் கொண்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா எப்படி உங்களோட எமோஷனலாக ரொம்ப கனெக்டடாக உங்கள் ஃபேமிலி அவங்க ரன் பண்ணி போவாங்க. இல்லை நீங்கள் 2 பேரும் எப்படி லைஃப் டைம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, நீங்கள் சின்ன தப்புகள்லாம் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க, ஏன் முன்ன மாதிரி அதிகமாக ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஃபோன்லேயே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் தவறுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு சென்ஸோட அந்த ஃபோனை வச்சுட்டு இவங்ககிட்ட நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை, எனக்கு வேலை இருக்குது நீங்கள் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலையை பார்க்கறதுக்கு போயிடுவாங்க. அங்கேயே டிஸ்கனெக்ட் ஆகிடுன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு. அப்போ இது மாதிரி சின்ன விஷயங்கள் தான் இந்த திருமண முறிவுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமையுது. இந்த சின்ன விஷயங்கள் தான் இந்த காதலோட முறிவுக்கு மிகப்பெரிய காரணமாக அமையுது. ஒரு பெரிய காரணங்களாக அது தேவையே கிடையாது. சின்ன விஷயங்களை கவனிக்காமல் ஓடுறது தான் மிகப்பெரிய பிரிவுக்கு வந்து காரணமாயிடுது. அப்போ இந்த அடிப்படையான விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் ரெண்டும் நல்லா இருப்பீங்க. அந்த டாக்ஸிக் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்குள்ள வரவே வராது. ஏன்னா இங்கே யாருமே டாக்ஸிக் ஆகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இங்கே யாரும் டாக்ஸிக்கான ஒரு வாழ்க்கை வாழணும்னு விரும்பவே மாட்டாங்க. பெண்கள் எல்லோருமே விரும்புறது ஒரு அன்பான, ஒரு அமைதியான, ஒரு அக்கறையான, ஒரு பாதுகாப்பான ஒரு ஆண். அந்த ஆண் கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் தான், ஒரு வீடும் தான் பெண்கள் அதிகமாக விரும்பக்கூடிய விஷயம். ஆனால் அவங்க அப்படி இல்லை அப்படின்னா அதற்கு அடிப்படையில் ஏதோ இடத்துல உங்கள்கிட்ட தப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவோட உங்களால் சந்திக்கிறேன். உங்கள் அனைவரும் சந்தோஷத்துக்கும் எனது மனப்பூர்வ வாழ்த்துக்கள்.